சபையார் அமரவும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் அந்த விசுவாச பட்டியலிலே பெயர் பெற்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக நாங்கள் தியானிக்கவும், உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் யாக்கோபு அவருடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஞானத்திலே குறைவுள்ளவர்களாகி எங்களை உம்முடைய பரம ஞானத்தினாலே நிறைத்து வழி நடத்த உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். எவ்வளவாக இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் இதோடு இணைந்து பல அனுபவங்களோடு காணப்படுகிற இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு நீரை கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ச்சியாக நாம் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியலிலே இந்த நாள் நாம் யாக்கோபை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு கதாபாத்திரம். இருப்பினும் தேவனுடைய ஒத்தாசையினாலே இன்னும் அதிகமாக அவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் என்கிற தலைப்பிலே இந்த 40 நாளும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த விசுவாச பட்டியல் வந்தவர்கள் எல்லாருமே தேவன் மீது ஒரு ஃபோக்கஸ்டாக அவரையே நோக்கி பார்த்து எவ்வண்ணமாக அவருடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றினார்கள் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன், ஹில் கேச்சர் அப்படின்னு சொல்லி அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த உலகத்தரமாக எத்தனையோ பேர் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு செல்வந்தர் இடத்திலே வேலை பார்க்கிற ஒரு நபர் அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி போய் அவரும் ஒரு செல்வந்தராக ஒரு தொழிலை ஆரம்பித்தார். காலங்கள் செல்கிறது. ஒரு நாள் அவரிடத்தில் வேலை செய்கிற நபர் இவரிடத்தில் இருந்த எல்லா செல்வங்களையும் எடுத்து ஒரே நாளிலே போய்விட்டார். ஸோ இப்படி யாரெல்லாம் எதையெல்லாம் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நேரிடும் என்பதை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு யார், எவனமாக அவர் இந்த பூலோகத்திலே வருகிறார் என்று பார்க்கும் என்றால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே முதல் முறையாக அவர் வெளிப்படுகிறார். அவன் தன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவன் வெளிப்படும்போதே சாதாரணமாக வரவில்லை. அவனுடைய சகோதரனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான். ஹில் கேச்சர், த டிசீவர். பை பர்த் அவனுடைய நேச்சர் என்ன? ஏசாவை பிடிச்சி உள்ளே இழுக்கிறான். நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த ஆட்டிடியூட். ஐ வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் டு பி த பிரைமரி. அப்படி குதிங்காலை பிடித்து பிறப்பினாலே தன்னை முன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உடையவன் தான் இந்த யாக்கோபு. ஹீல் கேச்சோ அண்ட் அப்படி முன்னை வருகிற ஒரு தன்மை அவனுடைய மனதில் எப்போ இருக்குது? தாயின் வயிற்றில் இருக்கும்போதே. 2 பேரும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று அவள் உள்ளே இருந்த ஃபைட்டிங் ஆரம்பிச்சிருக்குது. அவன் நான் தான் பெரியவன் சொல்ல, இல்லை நான் தான் பெரியவனாக மாறி காமிப்பேன் என்று வயிற்றுக்குள் இருந்தே போராடி கொண்டே வருகிறான். நண்டுகளை குறித்து அநேக முறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவில் உள்ள நண்டுக்கு மட்டும் அந்த ஜாடியில் மூடி போட மாட்டாங்களாம். ஏன்னா அது ஒரு நண்டு மேலே வந்ததுன்னா இன்னொன்று இழுத்துரும். அதே போல் இழுக்கிற, டு புல் சம்படி டவுன். எதற்காக இழுக்கிறாங்க? ஒருத்தர் இழுத்தாதான் நம்ம மேலே போக முடியும் என்கிற எண்ணம் இந்த யாக்கோபுக்கு. வாழ்க்கை அவனமாக துவங்குகிறான். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது என்ன ஏமாற்றுகளை செய்தாவது
நாம் முன்னேற வேண்டும். ஐ வாண்ட் டு கெட் த எல்லா பிளஸ்ஸிங்கும் வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சாமர்த்தியமாக செயல்படுகிறான். முதல் ஏமாற்றுகிற வேலை எப்பொழுது செய்கிறான் என்றால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம், 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து, மேபி ரெஃபரன்ஸ் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிற நேரத்திலே முதல் முறையாக சகோதரனிடத்திலே அவன் ஏமாற்றுகிறான் என்று நாம் அறிவோம். எப்படி ஏமாற்றுகிறான்? இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம அவ்வளோ டீப்பாக ஒன்றும் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். 2 சகோதரர் இருக்கிறான். ஒருத்தன் வேட்டைக்கு போய் பசியாக வந்திருக்கிறான். இன்னொரு சகோதரன் இங்கே கூழ் காய்த்து கொண்டு இருக்கிறான். பசியாக இருக்கிற சகோதரன், எனக்கு ஒரு கூழ் கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன் பேரில் இருக்கிற வீட்டை என் பேருக்கு எழுதி வை, அப்போ தான் கூழ் தருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது யாக்கோபு கேட்கிற கேள்வி. ஒருவேளை ஆகாரத்திற்காக அவன் சொல்கிறான், நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். இவனும் ஏமாளி, சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துருத்தான். அந்த பர்த் ரைட் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு கிராமத்திலும் அந்த கலாச்சாரம் உண்டு. அந்த பூர்வீக வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மூத்த பிள்ளைக்கு கொடுப்பாங்கல்ல, கடைக்குட்டிக்கு கொடுப்பார்கள். ஸோ அந்த பூர்வ வீடு ஊடையில் இருக்கிறவங்க யாராவது வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த வீடை விட்டு கொடுக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இவனும் ஏசாவை போல் பர்த் ரைட்டை கொடுக்கக்கூடாது, இன்ஹெரிட்டன்ஸ். அது தேவனுடைய ஆசீர்வாதம். முதல் முறையாக அதை ஒரு அற்பமாக எண்ணி ஏசா கொடுத்து விடுகிறான். அதை சாமர்த்தியமாக தந்திரமாக அவன் வேட்டைக்கு போய் அப்படியே எக்ஸாஸ்டட் நிலைமையில் இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தை தவறாக பயன்படுத்தி தனக்கு ஆதாயம் தேட வேண்டும் என்று இவனமாக செய்கிறான். முதல் ஏமாற்று, சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். 2வது முறை ஏமாற்றுகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்திலே அந்த தகப்பன் இடத்துல வரும்போது அவன் தகப்பன் கேட்குறான், இது குரல் வித்தியாசமாக இருக்கு, நீ யார் என் மகனே என்றான். அதற்கு அவன் சொல்கிறான், உமது மூத்த குமாரனாகிய ஏசா. ஒரு பொய்யை சொல்லி தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். இதுதான் யாக்கோபினுடைய கதாபாத்திரம். பொய் சொன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். அவன் எப்படியாவது தன்னை முதன்மைப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தகப்பனுக்கு அப்புறம் நான் தான் என்கிற தன்மையோடு இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டான். இதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இனிஷியல் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். எப்படி ஏமாற்றுவாயினாலும் உயர்ந்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு காணப்பட்ட யாக்கோபுக்கு ஒரு நாள் தனியாக பிரயாணம் பண்ணுறான். சகோதரன் இவனை கொலை செய்யும்படியாக தேடுகிறான். ஆசீர்வாதத்தை ஏமாற்றி விட்டான் என்று அறிந்த இந்த யாக்கோபு சகோதரனை விட்டு விலகி ரொம்ப தூரம் போகிறான். அவனுடைய தாயினுடைய உறவிகளின் இடத்துல பெண் கொள்ளும்படியாக இந்த நீண்ட பிரயாணம், அந்த நாட்களில் பிரயாணம் பண்ணும்போது மிகவும் ஒரு கடினமான காரியம். அது வரைக்கும் வீட்டு பிள்ளையாக இருந்த ஏசா ஆதிவாசி, காட்டுவாசி. அவனுக்கு காட்டில் போகிறது ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் இது அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா பக்கத்திலே இருந்து வளர்ந்த பிள்ளை. திடீர்னு இருட்டை பார்த்தோன்னே பயம். ராத்திரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், எப்படி நான் போய் சேர வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்கிறதே. ராம் முழுவதும் முதல் முறையாக அவனுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவைப்பட்டது. அது வரைக்கும் சரீர பிரகாரமாக நான் ஏமாற்றி என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய டிசீவிங் நேச்சரினாலே, ஒரு சிலர் ரொம்ப டிசீவிங்காக இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கஸ்டமர் கேரில் கால் பண்ணுவாங்க,
லோனை வாங்கிக்கா, கிரெடிட் கார்டை வாங்கிக்கா. அவங்க பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் யூ எண்ட் அப் பையிங் இட். அதே போல் யாக்கோபும் நினைத்துவான், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய தாளந்துகளினாலே ஏமாற்றி நான் உயர்ந்து விடுவேன் என்று. அறுநாள் ஒரு நாள் ராத்திரி வேளையிலே அவன் தேவனோடு ஒரு இன்டராக்ஷன் பண்ணுறான். தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த ஜர்னியை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ராம் முழுவதும் அவன் ஒரு கல்லை எடுத்து வச்சு அங்கே தேவ தரிசனத்தை காண்கிறான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் கண்டு தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். எப்பொழுது நாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணுகிறோமோ அப்போ தான் தேவன் வந்து நம்மிடத்திலே வருகிறவராய் இருக்கிறார். அந்த பயத்திலே அவன் காணப்படுகிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவன் சொல்கிறான், தேவன் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அப்போ அவனுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? நான் போகிற தூரம் எவ்வளவு தூரமோ தெரியல, நான் மீண்டும் உயிரோடு திரும்பி வருவேனோ தெரியல. ராத்திரி வேளையிலே காட்டு மிருக ஜீவன்களினுடைய சத்தம், ஒருவேளை நரியாவது சிங்கமாவது என்னை வழியிலே அடித்து சாப்பிட்டால் என்னுடைய நிலைமை என்ன? நான் ஒரு நிலையற்ற வாழ்க்கை, ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிலைமை புரிந்து கொண்ட யாக்கோபு தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது தேவன் அவனை சொல்கிறார்னா, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று. தேவனிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. முதல் முறையாக வேதாகமத்தில் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அவன் சொல்கிறான் 21, 22 வசனங்களிலே, அதே அதிகாரம் 28, 21, 22 வசனங்களிலே, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஒரு பொருத்தனை உள்ள ஜெபம். யாரும் அவனுக்கு பொருத்தனை பண்ண சொல்லி கொடுக்கல. முதல் முறையாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பயம், அது வரைக்கும் வீட்டில் வாழ்ந்த ஒரு அனுபவம், ஒரு காட்டில் போய் இருட்டான வேளையிலே பயத்தோடு இருக்கிற வேளையிலே தேவன் அவரோடு பேசும்போது இந்த தேவனுக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று அவன் பொருத்தனை செய்கிறான். ஸோ இதில் இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. இருந்தாலும் பழைய வாழ்க்கை விடாதுன்னு சொல்லுவாங்களே, அதே போல் அவன் என்னென்ன தவறுகளை செய்து ஏமாற்றினானோ அதை எல்லாவற்றையும் அவன் பின் வருகிற காலங்களிலே சந்திக்கிறான். எப்படி உடன் பிறந்த சகோதரனை ஏமாற்றி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொள்கிறானோ அவ்வனமாக அவனை ஏமாற்றுறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கிறான். அவன் தான் லாபான். நல்ல ஒரு தந்திரமானவன். இவன் எப்படி ஏமாற்றுகிறானோ அவனும் ஒரு 2 பேரும் PhD ஏமாற்றுகிறதுல. முதல்ல பொண்ணை கொடுத்து ஏமாற்றினான், இன்னும் அடிமையாக வேலை செய்து நமக்கு ஒரு நல்ல அடிமை சிக்கிட்டான்னு சொல்லி யாக்கோபை நன்றாக பயன்படுத்தினான். கூலியை பலமுறை ஏமாற்றினான் என்று வசனம் சொல்கிறது. ஸோ ஏமாற்றுகிறவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் அவன் கூலியை ஏமாற்றுகிற வேளையிலே அவன் நினச்சிருப்பான், என் சகோதரனை ஒரு கூலுக்காக நான் ஏமாத்தினேன், இவனிடத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் ஏமாறுகிற நிலைமையை சந்திக்கிறேனே. ஏமாறுறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம சாமர்த்தியமாக இவனை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏமாறுறவங்களுக்கும் நல்லா தெரியும் என்னை ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய உறவுகளுக்காக அவங்க அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள், அவர்கள் அதை வெளியே காண்பதிப்பதில்லை. ஸோ இந்த யாக்கோபும் அவன் பெண் கொடுத்த இடம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவனுடைய ஏமாற்றினுகிற தன்மையை சகித்து கொள்கிறான். ஒரு முறை தான் இவன் ஏமாத்தினான், 20 வருஷம்
அதற்கு அவன் தண்டனையை பெறுகிறான். ஆசீர்வாதத்தை எவ்வளமாக ஏசா என்று பெயர் மாற்றம் செய்து ஏமாற்றி பெற்றுக்கொள்கிறானோ, மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற நிலைமை வரும்போது மறுபடியும் தேவன் அதே பேர் கேட்கிறார். எவ்வளமாக ஈசாக்கு நீ யார் என்று கேட்டாரோ அதே வார்த்தையை தேவன் மறுபடியும் அவனிடத்தில் கேட்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே நான் போகும் மட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை நான் போக விடேன் என்று சொல்கிறான். உன் பெயர் என்ன என்று தேவன் கேட்கிறார். அதற்கு இந்த திருப்பு அவன் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், என்னை படைத்த தேவனை ஏமாற்ற முடியாது. இப்போ நான் ஏசான்னு சொல்ல முடியாது, நான் யாக்கோபு என்று சொல்கிறான். தேவன் மறு உத்தரவாக நீ எப்பொழுது உண்மையானவனாக மாறுகிறாயோ நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் 28வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், நீ இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். இஸ்ரவேல், யூ ஆர் த நேஷன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குறுதி கொடுத்தார், ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொல்றார், யூ ஆர் த நேஷன். இஸ்ரவேல் தேசத்தில் உருவாக்குவதற்கு காரணம் யாக்கோபு, அவனுடைய 12 கோத்திரங்கள். யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆரம்ப நாட்களிலே நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் ஏமாற்றுகிற தன்மையை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் போகும்போது அது நடக்காது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய பெற்றோர்களை எல்லாவரையும் நீங்கள் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை உலகத்தரமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனிடத்திலே போகும்போது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இதை உணர்ந்து கொண்ட இந்த யாக்கோபு தேவனிடத்தில் போராடுகிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்று தேவனை பிடித்து கொண்டு வைராக்கியமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். சின்ன பறக்கும்போது பிடிவாதம், காலை பிடிச்சு கொண்டு எப்படி வந்தானோ தேவனிடத்தில் போராடுவதிலும் அவன் குறைந்து போகவில்லை. தேவனே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து தான் அவன்கிட்ட விடுதலை பெறுகிறது. அப்படி ஒரு பிடிவாதம் உள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையை யாக்கோபு வாழ்ந்து கொண்டு காண்பித்தார். ஆரம்ப நாட்கள் ஏமாற்றுகிறதாய் காணப்பட்டாலும் அவனுடைய பின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனோடு அவன் நோக்கமாயிருந்தான். ஹி வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் காட். அவன் பலமுறை லாபன் ஏமாத்தினாலும் அவன் 2 பரிவாரங்களோடு அங்கிருந்து வந்தான் என்று வசனம் சொல்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக, யாக்கோபுடைய வாழ்க்கைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் என்ன செய்கிறோமோ அது எங்களுக்கு நடக்கிறது. ஏமாற்றுகிற இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அநேக ஏமாற்றங்களை சந்தித்தாலும் எப்பொழுது அவனுடைய பார்வை உம்மீது நோக்கமாக இருக்கிறதோ நீர் அவனை உயர்த்துகிறீர், கனப்படுத்துகிறீர். யாக்கோபு ஏமாற்றுகிற ஒரு நபராய் காணப்பட்டாலும் அவனை ஒரு தேசமாக மாறும்படியாக அவனுடைய குமாரர்களை கோத்திர பிதாக்களாக நீர் மாற்றினீரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஏமாற்றுகிற நபர்களை நீர் இவ்வளவாக உயர்த்த கூடுமானால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்மீது விசுவாசமாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எவ்வளவாக உயர்த்த வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த தபஸ் காலங்களில் இன்னும் அதிகமாக உம்மை பற்றி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு தேசமாக உயரத்தக்கதாக அந்த யாக்கோபு எவனமாக இரட்டுத்தனையான இரு பரவரங்களோடு ஆசீர்வாதங்களை பெற்றானோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களினாலே நீர் நிறைத்து வழி நடத்த உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று உம்மிடத்திலிருந்து உம்மையே நோக்கி பார்த்து வெற்றி உள்ள ஜீவியம் வாழ்வதற்கு நீர் துணை பெறுவீராக. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்று உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, கனப்பட, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீர் உயர்வை தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னும் இன்றும் என்றும் சதாகாலமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக.